சொல்லும்போது ஆண்டவர் அந்த பாடல் இப்ப பாடல் அந்த மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். அந்த பாடல் வரிகளின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றின. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 68வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 68:13. சங்கீதம் ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னது? அடுப்பின் அடியில் இருந்தாலும் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல பெண்களினுடைய எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான காரியம் இந்த நாள்ல வளர்ந்து கொண்டிருக்கிற நவீன காலங்கள் நம்ம இருந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அடுப்பின் அடியில வேலை செய்கிற ஒரு பொறுப்பு உண்டு. ஹல்லேலூயா, அப்படிதானே? இந்த நாளையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பெண்களாய் இருக்கிற நம்மளை ஆண்டவர் எவ்விதமாய் பார்க்கிறார் என்றால், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம அவ்விதமாய் பார்க்கிறார் என்றால், இந்த இடத்துல ஒரு அலங்காரத்தோடு பார்க்கிறார். நம்ம கரி நெருப்பாய் அல்ல, கரிந்து போய் காய்ந்து போனவர்களாய் அல்ல, நம்மளை எவ்விதமாய் ஆண்டவர் பார்க்கிறார் என்றால் அலங்கரித்து பார்க்க விரும்புகிறார். தேவனுடைய பார்வையில பெண்களாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார், விசேஷித்தவர்கள். எல்லாரும் சொல்லுமா? விசேஷித்தவர்கள். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, சொல்லுங்க எல்லாரும் பக்கத்துல, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆனா அந்த வார்த்தை தான் சொல்லி அனுப்புறார். இந்த நாள்ல வருகிற ஒவ்வொருவரும் யாரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஆண்டவர் அபிதமாய் இந்த நாள்ல நம்மளை நடத்துவாராக. இந்த நம்ம இன்னும் கூட எப்படிப்பட்ட பெண்கள் விசேஷித்த பெண்களாய் இருக்க முடியும்? ஹல்லேலூயா, எல்லாரையும் ஆண்டவர் விசேஷித்தவர்களாய் பார்க்கும். நம்மளிடத்துல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த நாள்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறார், ஒரு ஆசைப்படுறார். கொஞ்சம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், அதற்கு நேரம் தங்களுடைய இதயத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதல் காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. மத்தேயு 6:26. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நாம் யாரா விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீங்க? ஆண்டவர் தினமும் போஷிக்கிறாரு. ஆகாயத்து பட்சிகள் எங்கேயும் போய் சாப்பாடு தேடுதுங்களா? இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா? ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க, கரத்தை நீட்டி அதை என்ன பண்றாராம்? போஷிக்கிறாரு. அதுகளுக்கே கரத்தை நீட்டி ஆண்டவர் போஷிக்கிறாரு. நம்ம என்னதான் இருக்கிறோம்? அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல அப்படியே வரும்போது சொல்லப்படுகிறது, கவலைப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படும். ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஒரு பலத்தை கூட என்ன பண்ண முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள்ல முதல் விதமான காரியம் யார் விசேஷித்தவர்கள் என்றால், கவலையை மறந்து இருக்கிற ஸ்திரீகள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, எல்லா ஸ்திரீகளும் என்ன இருக்கு? முடியவே முடியாதா? எல்லா ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணிக்கிறது? நம்மளுடைய மனதை என்ன பண்ணுகிறது? அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் தான். எவ்வளவு நல்ல வசதி நிறைந்தவர்களாய் சில பெண்மணிகளோடு நான் பழகுகிறது உண்டு. ஊழியத்தின் பாதையில சொல்லுவாங்க, எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, எனக்கு சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு அந்த சைட்ல எனக்கு கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, ஆனா எனக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு ஆலயத்தை நோக்கி வர்றாங்க, இப்பதான் வந்து கொண்டு இருக்காங்க. உண்மையாகவே அமிதமாய் ஒரு தேடல் காணப்படுது. எங்க நிம்மதி கிடைக்கும், எங்க நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேடல். ஆனா நம்மள பாக்கியவான்கள், நம்ம நிம்மதி தருகிற இயேசுவின் இடத்துல வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட பெண்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல அன்னாளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 1 சாமுவேல் 1:8. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை
பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அண்ணாளுக்கு ஒரு கவலை. அண்ணாளுக்கு கவலை. என்ன கவலை? குழந்தை அவங்களுக்கு வாழ்க்கையில இல்ல. அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் என்ன பண்றாரு? அவரை என்ன பண்ணுகிறாரு? முந்தின வசனத்துல பார்க்கும்போது 5ஆம் வசனத்துல அண்ணாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுக்கப்படுகிறது. நல்ல ஒரு கணவன், அவள் கணவன் என்ன பண்ணுகிறார்? குழந்தை இல்லைன்னு சொல்லி வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா. 10 குமாரர் இருந்தா கூட நான் உனக்கு பெஸ்ட் தானே, அவங்களெல்லாம் விட நான் என்ன பண்றேன், உன்னை நான் என்ன பண்றேன், நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணவன் தேய்ச்சுக்கிறான். ஆனா என்ன பண்ண முடியல, அவளால தேய்ச்ச முடியல. நான் அந்த வார்த்தை கொஞ்சம் தியானிக்கும் போது என் உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை யோசனை தோன்றினது. எவ்வளவுதான் காரியங்கள் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியை பார்த்து நீ விசேஷித்தவள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பாக்கியம் என்று நான் நினைச்சேன், உண்மையாவே நினைச்சேன். ஆனாலும் அது இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில அது சாத்தியமாகவில்லை. ஹல்லேலூயா. அண்ணாவுடைய வாழ்க்கை கணவன் நீ பெஸ்ட் தான், நீ குழந்தை இல்லைனாலும் எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அந்த கணவன் தான். ஆனாலும் என்ன பண்ற, அவளுடைய வாழ்க்கையில அது சாதி. ஏன் அந்த காரியம்? அவளுக்கு ஒரு காரியம் இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். மற்றவர்களால் நான் அற்பமா என்ன பண்றேங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அவள் போய்கொண்டு இருக்கிறது நிமித்தம் அவளால் அவளுடைய கணவனுடைய அன்பை கூட என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் அவள் காணப்படுறான். அப்படியா இருக்கிற வேலையில ஆண்டவரை நோக்கி என்ன பண்றா, முறையிட போறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை இருதயத்தை என்ன பண்ணுகிறார், ஊற்றி விடுகிறார். ஊற்றி விட்டதற்கு பின்னால் ஆண்டவர் அந்த குழந்தை பாக்கியத்தை என்ன பண்றார், கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல போகிற பெண்கள் யாரு? ஒரு விசேஷித்தமான பெண்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, அவளிடத்திலிருந்து பிறக்கப்பட்டத சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏன் அந்த எல்கானாவுடைய முதல் மனைவி பெனிகானுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை பிறந்திருக்க கூடாது? ஏன் ஆண்டவர் அந்த விசேஷித்த குழந்தைய அண்ணாவுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவள் எல்லா உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் வெறுத்து முதல்ல ஆண்டவர்கிட்ட போன காரியம் என்னது? தேவனிடத்துல சரணடைகிற காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நான் விசேஷித்தவள்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம். நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா நான் இந்த நேரத்துல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பார்க்கிற விதம் எப்போ அந்த பார்க்கிற விதம் விசேஷித்த விதமா இருக்குன்னா, எதுவும் இல்ல அப்படிங்கும் போது யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா. அதே போல லேயாளை குறித்து நமக்கு தெரியும். லேயாலும் அதே போலதான் அற்பமா என்ன பண்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது கணவரால் இவள் ஆதரிக்கப்படுகிறார் அண்ணாள். ஆனா யாக்கோபு லேயா என்ன பண்ணுகிறான், வெறுக்கிறான். அவள் ராகேலை நேசிக்கிறாள், லேயாளை வெறுக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மற்றவர்கள் அற்பமா என்றே நினைச்சிட்டு அந்த இடத்துல அவளை கண்டு அவளின் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவளுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், ஒரு குமாரனை ரூபன்கிற ஒரு மகனை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இந்த நேரம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு முடிவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி திரும்பும் போதுதான் அந்த இடத்துல ஒரு விசேஷித்த காரியம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துலயும் நானும் கூட கவலையோடு இருந்துட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, விசேஷித்தவர்களாய் மாற முடியாது. கவலையை சுமந்து கொண்டே இருந்தோம்னா நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் மாறவே முடியாது. சகோதரி சொல்லும் போது இல்ல கவலையோட கவலை இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையா கவலை இல்லாம இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏன் அந்த கவலை எல்லாத்தையும் ஆண்டோட விருப்பம் என்னன்னா, உன் கவலை எல்லாத்தையும் என்ன பண்ணு, என் மேல வச்சது. சங்கீதம் 55:28 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம். நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொடுக்கல. இந்த பெண்ணா இருக்க நம்ம கவலையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். ஆனாலும் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல உயர்த்து விட்டு கர்த்தர் என்னை ஆதரிப்பார், கர்த்தர் என்னை தேற்றுவார், கர்த்தர் என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட 1:10 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். சொல்லுங்க. அவளுடைய இருதயம் முதல்ல நம்ம பார்த்த ஒரு ஸ்திரீ கணவன் நேசித்த ஸ்திரீ, இரண்டாவது கணவன் வெறுத்த ஸ்திரீ, மூன்றாவது அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை கணவனே இல்லாத கைவிடப்பட்ட ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஆனாலும் அவள் கைவிடப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணல, உருவுறுத்து கொண்டு போகல. அவள் நகோமியை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒன்றுமே இல்லைனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. நான் எனக்கு அந்த கவலை நெருக்கல, என்ன அந்த கவலை என்ன பண்ணல, அந்த கவலைக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நாள்ல அதெல்லாம் விட நான் அதுல இருந்து நான் வெற்றி பெற்று நான் என்ன பண்ணணும், ஆண்டவரை சார்ந்து நான் வர வேண்டும். ஒரு ரூத்தை போல. ஹல்லேலூயா.
ஒரு ரூத் அவ்விதமா இருக்கும்போது அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையையும் அவள் மூலமாய் தாவீதின் சந்ததி பிறக்கிறதற்கான அந்த பட்டியலில் இடம்பெறுகிற இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றின் பட்டியலில் இடம்பெறுகிறதற்கும் ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படித்தானே? இந்த நாளையும் கூட கவலையோடு இருந்து கொண்டிருந்தா எந்த ஒரு காரியம் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால ஸ்திரீகள் முதலாவது இருக்கிறது எனக்கு ஆண்டு முதல் உணர்த்துறது கவலையோடு இருக்கிறாங்க. அந்த கவலை முதல்ல என்னால இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். இந்த நேரத்தில் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன கவலையோடு இருக்கீங்க அதை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு முறை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் ஒருவேளை இந்த ஆரம்ப செய்தி வேளை ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிறது, உங்களுடைய கவலையை முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. என்னென்ன கவலையோடு இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த நேரத்துல கவலையோடு இருந்த தேவன் உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்க முடியாதே. இந்த நேரத்துல ஆண்டவர் எதிர்பார்க்க ஏன்னால அந்த கவலையை வைத்துட்டு நீ இந்த நேரத்துல அது விசுவாசத்தோட கடந்து போ. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, ஒரு ரூத்த போல ஒப்புக்கொடு. இந்த நேரத்துல ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரு. இந்த நேரத்துல உங்களுடைய கண்ணீர்கள் மாறட்டும். உங்களுடைய இருதயத்தை சுமந்து இருக்கிற அந்த சுமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெப வேளையில உங்களுடைய இருதயத்தை விட்டு அது மாறுபடியா கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் கிருபை செய்யுங்க, நீ வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கவலையை மாற்றுகிறார். எத்தனை விசுவாசிங்க என் கவலையை தேவன் மாற செய்து விட்டார். ஆமென், ஆமென். அடுத்ததாய் ஆண்டவர் இன்னும் எதிர்பார்க்கிற பெண்கள் நற்கிரியை செய்கிற பெண்களாய் இருக்க வேண்டும். நீங்க நற்கிரியை செய்கிற பெண்களாய் இருந்தால் தேவனுடைய பார்வையில் எவ்விதமா இருக்கிறீர்கள், ஒரு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பெண்களாய் இருக்கிற நம்மளை ஆண்டவர் நற்கிரியை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. மத்தேயு 26வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல 10வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். சொல்லுங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார் என்று அந்த இடத்துல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா 2 விதமான நற்கிரியைகள் காணப்படுகிறது. நம்ம யோசிச்சோம்னா தேவனிடத்துல நற்கிரியை செய்கிற காரியங்களும் உண்டு. உலக பிரகாரமாய் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள்லயும் ஆண்டவர் 2 விதமான நற்கிரியைகளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. தான தர்மங்கள் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது, இல்லாதவர்கள் கொடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனா பெண்களுடைய இருதயம் அதுலதான் என்ன பண்ணிருக்கோம், கடினமா இருக்கும். நிறைய வச்சிருக்கோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம், கொடுக்கறதற்கு யோசிப்போம். இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுறார், ஒரு இருதயத்துல நற்கிரியைகளை செய்கிற பெண்களாய் நீங்கள் இருக்கும் போது தேவன் உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மத்தேயு 26வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவள் என்ன பண்றாங்கன்னா, விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டது. ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலம். யோசித்து பாருங்க, அந்த தைலத்தினுடைய விலை ரொம்ப விலை உயர்ந்தது. அவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயோ இதை வச்சு தரித்திற்கு கொடுத்தா கூட என்னது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே, எதுக்கு வேஸ்ட் பண்றா, அந்த தைலத்தை இவ்விதமாய் வேஸ்ட் பண்றாள அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அததான் என்ன பண்றாரு, நற்கிரியை என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஆண்டவருடைய இருதயம் அவள் அந்த இடத்துல தைலத்தை அவருடைய சிரசில ஊற்றும் போது அவருடைய இருதயம் மகிழ்கிறதாய் காணப்படுகிறது. ஏன்னா அது ஒரு விலையேற பெற்ற காரியத்தை என்ன பண்றார், அவரிடத்துல கொண்டு வந்து அவருடைய அது வேஸ்ட் நினைக்கல, தேவனுக்கு அது வேணும்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கிற நாம் தங்களுடைய விலையேற பெற்ற நேரங்களை தேவனுக்கு செலவிடுவது. எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பாதத்துல அமர்ந்து காத்திருக்கிற காரியம் ரொம்ப விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறது எவ்விதமானது,
விலையேற பெற்ற அந்த காரியம் தெரியாதபடிக்கு இந்த நாள் எப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அழைத்து கொண்டு திரிந்து கொண்டு என்னென்ன முயற்சி நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை முடிக்கிறதற்கு நிறைய காரியத்தை என்ன பண்ணி கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல உங்களுடைய விலையேற பெற்ற நேரத்தை கொடு. ஹல்லேலூயா. என்ன நேரம்? அதிகாலை நேரம். ஹல்லேலூயா. தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்துல காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப இனிமையான நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை எதிர்பார்க்கிற நேசரோடு கூட உறவாடுகிற பெண்களா இருக்கிற நாம் ஆத்தும நேசரோடு அதிகாலை நேரத்துல விலையேற பெற்ற அந்த நேரத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொடுத்து பார்க்கும்போது நான் எங்களுடைய ஒரு சின்ன ஒரு குழு ஒரு கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா அதிகாலையில 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன வராங்கன்னா பெண்கள் தான் வருவாங்க. எவ்வளவு வேலைகள் இருக்கும். ஆனா 4 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, எழுந்து அந்த காலையிலேயே என்ன பண்ண தேவ சமூகத்துல வந்து தேசத்துக்காய் பிறப்பில நின்று ஜெபிப்பாங்க. ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய இருதயத்துல வந்து உணர்ந்த காரியம், இவர்கள் தங்களுடைய விலையேற பெற்ற நேரத்தை அந்த தூக்கத்தை வெறுத்து எனக்கு கொடுக்கிற நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் உணர்த்துறாங்க. உண்மையாகவே அபீதமா இந்த இடத்துல இருக்கிறவர்கள் தங்களுடைய தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்துல அதிகாலையில, ஹல்லேலூயா, அதிகாலையில தேவன் இயேசு கிறிஸ்து எவ்விதமா எழுந்தார்? இருட்டோட எழுந்தார். அவர் காலமே தேவ சமூகத்துல காத்திருந்தார். பிதாவிடத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வேலைகளை செய்கிறார். தாமாய் சுயமாய் அவர் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதே போலதான் நானும் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் செய்யணும்ன்றத காலையில என்ன பண்ணணும்? அதிகாலமே நேரம் போய் என்ன பண்ணக்கூடாது? கிச்சன்ல போய் நின்று தன்னுடைய வேலைகளை பார்க்கிற ஸ்திரீகளாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதற்கு முன்னதாக தேவ சமூகத்துல அதிகாலை நேரத்துல இருட்டோட தேவ சமூகத்தை காத்திருக்கிற ஸ்திரீகளாய் நாம் காணப்பட வேண்டும். என்னடா இவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அதுல இருந்து பாருங்களேன், உங்களுடைய குடும்பத்துல இருந்து நடக்கிற மாறுதல்களையும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு ஆசீர்வாதத்தையும் அது பெற்றுக்கொண்டது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிகாலை நாங்க எழுப்புவோம். ஹல்லேலூயா. வரமாட்டேங்கிற வருதா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அபிதமாய் அதிகாலையில எழுப்பி இருட்டோட தேவ சமூகத்துல விலையேற பெற்ற நேரங்களை கொடுப்போம். இன்னும் கூட பார்த்தோம்னா அந்த 26வது அதிகாரத்துல அந்த 10வது வசனத்தை பாருங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவ செய்கிற அந்த நற்கிரியை அவங்களுக்கு என்னதான் இருக்கிறது? இந்த விலையேற பெற்ற அந்த காசை வேஸ்ட் பண்றாளேன்னு சொல்லி அவங்க சொல்றதை ஏசப்பா அறிந்து, நீங்க ஏப்பா அவளை தொந்தரவு பண்றீங்க? அவ ஏன்ட்ட நற்கிரியை செய்யறா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க அதிகமா இருக்கும்போது அது தேவனுக்காக நீங்க செய்யற ஒரு நற்கிரியாய் காணும். தேவனிடத்துல நீங்க செய்யற ஒரு நற்கிரியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 13வது வசனத்துல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். எல்லாம் சொல்லுங்க, இவள் செய்ததும் சொல்லப்படும். அவள் செய்ததை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சுவிசேஷத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த நாள்ல நம்ம ஒருவேளை நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யற நற்கிரியைகள், தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கிறது, அடிக்கடி நீங்க தேவாலயத்துக்கு வருகிறது, தேவனுக்காய் செய்கிற ஊழியங்கள், ஏதோ ஒரு காரியங்களை நிறைய காரியங்கள் என்ன பண்ணும்? தொந்தரவுகள் வரதான் செய்யும். குடும்பத்தின் மூலமாய் இல்லைன்னா சுற்றில இருக்கிற நபர்கள் தேவையில்லாம குடும்பங்களை விட்டுக்கொண்டு இவள் போராளன்னு சொல்லி என்னென்ன காரியமோ சொன்னாலும், ஆனா ஆண்டவருக்கு அது என்னதான்? விலையேற பெற்றது. நீங்கள் யாரு? ஆண்டவருக்கு விசேஷித்த மாணவர்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். உங்களிடத்தில் ஆண்டவர் அந்த நற்கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இவள் செய்தது சொல்லப்படும். இன்னைக்கு ஒருவேளை அந்த ஜனங்கள் மறக்கலாம். இன்னைக்கு அந்த ஜனங்கள் அவளை எப்படி இந்த ஸ்திரீயை தொந்தரவு பண்ணாங்களோ அதே போல நம்மளை பண்ணலாம். ஆனா ஒரு நாள் நம்ம செய்த காரியங்கள் நினைக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பெண்களா இருக்கிற நிறைய பேர் நற்கிரியை செய்கிறோம். ஆனா எந்த விதமான பலனும் இல்லையே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் உங்களுடைய நற்கிரியில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நினைவில் வைத்து ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர் ஆண்டவர் ஒரு பெரிய தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். இந்த இடத்துல அவர் அதை அறிந்தவரால் தான் தேவனிடத்துல போய் அந்த நற்கிரியை செய்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் அவ்விதமாய் நானும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீ எவ்விதமாய் அவரை அறிந்து இன்னும் அவர் மறிக்க போகிறார், அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு ஏதுவாய் இந்த சரீரத்தை அந்த பரிமள தைலம்
அறிவு, தேவனை இன்னும் கூட அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்குள்ளாய் ஹல்லேலூயா கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கூட பாருங்க, இதற்கு பார்க்கும்போது தொற்கால் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 36வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9:36. இருக்கணும். அதுல பார்த்தோம்னா தொற்கால் என்கிற ஒரு ஸ்திரீ, தொற்கால் என்ன பண்ணாங்கன்னா நல்ல ஒரு நற்கிரியைகளை செய்து கொண்டிருந்த ஸ்திரீ, அவர்கள் என்ன பண்ணாங்க, திடீரென்று வியாதிப்பட்டு மரித்து போயிட்டாங்க. நற்கிரியைகளை செய்தாங்க, தான தர்மங்களை செய்தாங்க. ஹல்லேலூயா. இது உலகத்துக்கான எல்லா காரியங்களும். மற்றவங்க யாராவது இரக்க குணம் உள்ளவர்கள், ஸ்திரீகள் எப்படியா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இறக்கி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு நல்ல ஒரு ஸ்திரீ, நீதிமொழிகள் 31:20 சொல்லப்பட்டிருக்கும், சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. சிறுமையானவர்கள் தன் கைகளை திறந்து தன்னுடைய கரங்களை நீட்டுகிறவர்களாய் ஒவ்வொரு ஸ்திரீகளும் காணப்படும் போது அது தேவனுக்கு ஒரு விசேஷித்த வரமான ஒரு ஸ்திரீகளாய் நீங்கள் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாட்கள்ல அவ்விதமாய் நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி வெளிப்பிரகாரமாய் இருக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. இவ்விதமாய் கிரியைகள் என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க கிரியைகளை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அதை என்ன பண்றார், ஒரு விசேஷித்த விதமாய் பார்க்கிறார். இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எல்லா விதமான என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது தைக்கிற தொழில். அதன் மூலமாய் அநேக விதவைகளுக்கு நிறைய விதமான அதுல பார்க்கும்போது 39வது வசனத்துல வாசிப்போம். பேதுரு எழுந்து அவர்கள்ட்ட கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுமே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, தங்கியை காமிக்கிறாங்க, வஸ்திரத்தை காமிக்கிறாங்க, எனக்கு தச்சு கொடுத்தா, இவன் எனக்கு இந்த காரியத்தை செய்த, இந்த உதவி செய்த அப்படின்னு சொல்லி அவளை நற்கிரியை, அவள் இறந்ததற்கு பின்பாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவள் அதை செய்த அந்த நற்கிரியை நிமித்தம், அந்த ஸ்திரீகள் அழுத அந்த அழுகை நிமித்தம் பேதுரு அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்த அந்த பேதுரு என்ன பண்றார், அவளுக்காக ஜெபிக்கும் போது அந்த மரித்து போன அந்த தொற்கால், அந்த தபித்தால் என்ன பண்ணுகிறார், எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு அந்த பார்க்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கிருபை. நற்கிரியை செய்த அந்த ஸ்திரீ மரிக்காமல் உயிரோடு எழுதுறதற்கு தேவன் அந்த இடத்துல பெரிய அற்புதத்தை செய்கிறார். இல்ல இந்த நாள்லயும் நம்மளுக்கும் நம்ம ஒரு வேலை நம்ம நினைக்கலாம், நிறைய விதமான காரியங்கள் மறித்து போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்ம நடக்கவே நடக்காது. நீங்க நற்கிரியை செய்து கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க அதை சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தால் பெருக அறுக்கப்படும். ஆண்டவரே, அதை நம்ம நல்லா என்ன பண்ணுவோம், விதைப்போம், நல்லா கொடுப்போம். கொடுக்கிற உள்ளங்கள் யாருக்கு வேணும், இந்த ஸ்திரீகளா இருக்கிற நமக்குள்ள இன்னும் அதிகமாய் வேணும். ஒருவேளை நீங்க கொடுக்கிற ஸ்திரீகளா இருக்கும், இன்னும் உற்சாகத்தோடு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிற அந்த எந்த விதமான குறைவுகளையும் ஆண்டவர் என்ன பண்றார், இந்த இடத்துல அவர் மதித்து போன அந்த சூழ்நிலையை கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உயிரடைய செய்கிறார். உங்க குடும்பத்தின் காரியங்கள் மாறுதலாய் மாறுகிறதற்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த நாள்ல செய்வார். நீங்க நற்கிரியைகளை செய்யும் போது இன்னும் அடுத்ததாய் நற்கிரியைகளை செய்கிற ஸ்திரீ விசேஷித்தவள். அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ விசேஷித்தமானவள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யார் கர்த்தருக்கு பயப்படுவாங்க? நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டிருக்கும், தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று. இந்த நாள்ல பெண்கள் அதிகமாய் நம்ம நேரங்களை செலவிடுகிறது அழகின் காரியங்களுக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அழகு வீண், அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவான். நம்ம இந்த நாள்ல எவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு பியூட்டியா நம்ம தங்களை அலங்கரித்து நம்ம காண்பித்தாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருக்காது. சகோதரிகளே, நீங்க உள்ளத்துல தேவனிடத்துல எவ்விதமா இருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீணான பெருமை இருக்கிறதா, வீணான விதமான கோபங்கள் அகங்காரங்கள் இருக்கும்போது நம்முடைய குடும்பம் என்ன பண்ண கட்டப்படாது.
ஆண்டவர் சொல்ற புத்தியுள்ள ஸ்திரீயாய் நாம் நடக்க வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். என்னுடைய குடும்பத்தில் அது இல்லை, இது இல்லை, இந்த காரியம், அந்த காரியம், பிரச்சனைகள் சொல்லிக் கொண்டே இருந்தனா நாம் கட்டுகிற குடும்பங்கள் நம் குடும்பத்தை கட்ட முடியாது. குடும்பத்தை அழிக்கிற ஸ்திரீகளாய் நாம் காணப்பட வேண்டும். என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிற ஒரு ஸ்திரீகளாய் காணப்படணும். கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். 2 பேரில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கணவன் ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் இருந்தான் என்றால் அவளுடைய அமைதியும் சாந்தமுள்ள நடக்கை என்ன பண்ணுமா? அவளை, அந்த கணவனை மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. அழியாத அந்த வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆமென். அதுல பாத்தீங்கன்னா முதல் வசனம், மயிலை பின்னி பொன் ஆபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். ரொம்ப இந்த வசனத்தை என்ன பண்ண மாட்டோம், நம்ம ரொம்ப என்ன பண்ண மாட்டோம், கேர் பண்ண மாட்டோம். ஆனா உண்மையான ஒரு காரியம், ஆண்டவருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ இதுக்கு என்ன பண்ண மாட்டா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டா. புறமான அலங்கரிப்புக்கு, புறமான காரியங்களுக்கு நம்மளுடைய இருதயம், நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாய் கர்த்தருக்கு பயப்பட பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகை வரும்போது தேவ சமூகத்துல போகிறதுக்கு முக்கியமானது என்னது? பரிசுத்தம் என்ற அலங்காரம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்ற கர்த்தரை தொழுது கொள்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நமக்குள்ள பரிசுத்தம் காணப்படுதா? மற்ற குடும்பங்களை பார்த்து நம்ம இன்னும் கம்பேர் பண்ணி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க குடும்பத்துல இது இல்லையேன்னு சொல்லி அதுக்காக குழம்பி கொண்டு இருக்கிறோமா? இந்த நாள் இந்த காரியங்கள் எல்லாம் மாற வேண்டும். சட்டை போடுகிற ஸ்திரீயா இருக்கக்கூடாது. நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது, சட்டையோடு கூடிய அந்த கூடத்துல வாசப்படக்கூடிய வீட்டுக்கு மூலையில இருக்கிறதே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல அபீதமாய் பெண்கள் சட்டை போடுகிற குணங்கள் இருக்கக்கூடாது. பெண்களா இருக்கிற நம்மள சீர்கேடு கிளவி பேச்சுகள் என்று சொல்லப்படும். இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவையில்லாத புறம் கூறுகிற காரியங்கள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத இடத்துல இருந்து பேசுகிற காரியங்கள், அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்கார்ந்த இடத்துல உட்காராத. நம்ம என்ன பண்றோம்? சேர்ந்து பரியாசம் பண்ற இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ, இந்த இடத்துல உட்கார்ந்தா நம்மளுடைய பரிசுத்தம் கெட்டு போய்விடும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பரிசுத்தம் கெட்டு போய்விடும். அதனால அந்த இடத்துல என்ன பண்ண விடணும்? வந்து விட வேண்டும். நம்ம எந்த இடத்துல இருக்கணும் தேவன் விரும்புகிறார் அந்த இடத்துல ஆண்டவர் வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதற்கு நேரம், ஏசப்பா அந்த வீட்டுக்குள்ள போறேன், இந்த இடத்துல நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது, இல்லைன்னா என்னுடைய வீட்டுல என் கணவர் வர்றாங்க, இந்த நேரத்தில் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நான் தேவையில்லாத காரியத்தை நாவில பேசிவிடக்கூடாது அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அவிதமா இருக்கும்போது குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்கள்ல அவ்விதமாய் ஆண்டவர் எதிர்ப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31ல நிறைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரீ என்று. ஒரு குணசாலியான ஸ்திரீயுடைய குணங்கள் என்னவென்றால், இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிற குணம் காணப்படுகிறது. இந்த நாளிலே கூட தன் வாயை 21-26 பாருங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. தயையுள்ள போதகம் யார் நாவல இருக்கணுமா? என் நாவல இருக்கணும். ஒரு குடும்ப ஸ்திரீயினுடைய நாவல என்ன இருக்கணும்? பெண்களாக இருக்கிற நம்மளுடைய நாவல் என்ன இருக்கணும்? தயையுள்ள போதகம் இருக்கணும். ஹல்லேலூயா. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கணும். தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? திறக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதுல நம்ம என்ன பண்ணணும்? தன் நாவை அடக்குவதற்கு தெரியணும். ஒரு நாவை குறித்து ஒரு அதிகாரமே, ஒரு நாவு ஒரு நெருப்பு தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த நாள்ல நாவை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் வைங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ஹல்லேலூயா. ஒரு பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். அந்த நாளிலையும் கூட ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் நான் காணப்படணும். பாவத்தை நான் வெறுக்கிற ஸ்திரீயாய் காணப்படணும். தேவையில்லாத அசுத்தை உள்ளத்துல வந்துடக்கூடாது. இந்த நாள்ல நாம் அவிதமாய் இருந்தாதான் நம்மளுடைய சந்ததி அவிதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் தான் எடுத்து ஒரு
முன்மாதிரி. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஐயோ அம்மா எப்படி இருக்காங்க, அந்த நாள்ல வேற ஒண்ணும் இல்லை. அதிகமாய் பெண்கள் இருக்கிற நாம என்ன பண்றோம், மொபைல் பிள்ளைகளை சொல்றோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன காணப்படுது, அந்த மொபைல் போனுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காதபடிக்கு, வீட்டு வேலைகளுக்கு சரியான நேரங்களை செய்யாதபடிக்கு அந்த மொபைல் போன் நேரங்கள் திருடி கொண்டு இருக்குது. நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டு இருக்கேன். நிறைய பேர் மனம் திருப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ அது தப்பு செய்ய ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நாள்ல யாராவது ஆண்டவர் உணர்த்துறாரு, தயவு செய்து மனம் திரும்புங்க. உங்களுடைய நேரங்களை, வீணான நேரங்களை அந்த மொபைல் போனுக்கு கொடுக்காதீங்க. தேவையில்லாம அந்த ரீல்ஸை பார்க்கறதுக்கும், அதிகமா அந்த ரீல்ஸை போடுகிறதற்கும், முக்கியமாய் பெண்கள் அதிகமான காரியங்களை செய்யப்படும். ஆண்டவருக்கு இது பிரியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமா? நிறைய பேர் லைக் பண்ணணும், நிறைய பேர் இது பண்ணணும். உண்மையாக அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. தேவனுக்கு பிரியமா நீங்க செய்யுங்க. ஆண்டவர் இதை ரசிச்சாருன்னா நீங்க செய்யுங்க. ஆண்டவர் இதை ரசிச்சா நீங்க செய்யுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, தயவு செய்து விட்டுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுபவிக்கிறார். சில காரியங்கள் பெண்களாக இருக்கிற நம்ம இதனால சீர்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விதமான பெண்களை குறித்து பார்த்துவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஊழியம் செய்கிற பெண்கள் தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. லூக்கா 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுவோடு கூட அநேக ஸ்திரீகள், ஊழியம் செய்து கொண்டிருந்த அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் அந்த ஸ்திரீகள் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணார், சிலுவையில் அறையப்படுகிறார். அந்த சிலுவையை சுமந்து அந்த வீதியில போய் கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, அழுறாங்க, புலம்புறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல கூட சொல்லும் போது புலம்பி அழுகிற அந்த ஸ்திரீகளை பார்த்து லூக்கா 23, 27, 28வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 23, 27, 28வது வசனங்கள்ல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புலம்பி அழுகிற ஸ்திரீகளை பார்த்து எனக்காக அழாத, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழு. இந்த நாள்ல நான் ஊழியம் என்று சொல்லும்போது முதல் ஊழியம் நம்ம எங்க இருக்கணும்னா என் குடும்பத்துல காணப்படுவேன். ஹல்லேலூயா. நம்ம வெளியில போய் சுவிசேஷத்தை சொல்றது இரண்டாவது காரியம். சாட்சியுள்ள வாழ்க்கை என்னுடைய குடும்பத்துல ஊழியம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல அந்த அழுகிற ஸ்திரீகளை உனக்காக அழு, குடும்பத்துக்காக அழு. இந்த நாள்ல கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்காங்க. யார் அழ வேண்டும்? ஐயோ எங்க நல்ல வளர்த்ததுக்கு அப்புறம், தவறான வழியில போனதுக்கு அப்புறம் நம்ம சீர்திருக்கிறத விட நம்ம ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை சரியான வழியில நடத்துகிறதற்கு அழுகிற ஸ்திரீகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அந்த அழுகை, தேவன் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, தவறான வழியில போக விடாது. அதான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு. இயேசுவே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாங்க. இந்த நாள்ல கடைசி நாட்கள் இருக்கு. நிறைய பாவம் நம்மளை விட, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இருக்கிறத விட வெளி உலகத்துல அதிகமான நேரங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற மட்டும் நிறைய நேரங்கள் எங்க வெளி உலகத்தோட கொடுத்து அந்த இடத்துல பிள்ளைங்க பரிசுத்தமாய் வாழணும்னா இந்த நேரத்துல அந்த ஸ்திரீகளை புலம்பி அழுது கொண்டிருந்த இயேசு சிலுவையில் அறையப்படுறாருன்னு சொல்லி புலம்பி அழுது கொண்ட ஸ்திரீயை பார்த்தாங்க, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு. இந்த நேரத்தில் ஒரு குடும்பத்துல நம்ம ஒரு சாட்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்திரீயாய் காணப்படணும்னா நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாக, ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீகளாய், தன்னுடைய குடும்பத்துக்காய் உத்தரவாதம் எடுத்து திறப்பில நிற்கிற ஒரு ஸ்திரீகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமாய் நாம் காணப்படுவது குடும்பம் என்ன பண்ண, ஒரு பாதுகாப்பிற்குள்ளாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஒரு யோபு அவ்விதமாக தான் இருந்தாங்க. தன் குடும்பத்தை ஜெபிக்கும் போது, அந்த பலிபீடத்தை கட்டும் போது என்னுடைய பிள்ளைகளுக்காய் சொல்லி அந்த பலிபீடத்தை என்ன பண்ணார், அனுதினமும் கெட்டும் போதுதான் ஆண்டவர் அந்த வேலையை போட்டிருந்தாங்க. சாத்தான் சொல்றான் இல்லையா, அந்த இடத்துல சாத்தான் சொல்லும்போது சொல்லுவாரு, நீங்க நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணிருக்கிறீர், வேலி அடைத்திருக்கிறீர். எது வேலி அடைச்சது? அந்த பலிபீடம் வேலி அடைத்தது. இந்த நேரத்துல நீங்கள் கட்டுகிற அந்த பலிபீடம் கண்ணீரோடு உங்க பிள்ளைகளுக்காய், உங்க குடும்பத்துக்கு, உங்க கணவருக்காய், நீங்க உங்க இல்ல கணவன்மார்கள், உங்க மனைவிகளுக்காய் நீங்க படிக்கிற அந்த கண்ணீரோடு கூடிய அந்த பலிபீடம் என்ன பண்ணுது, வேலி அடைக்கிறது, உங்க குடும்பத்தை பாதுகாப்பாய் வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணிகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பெண்கள் தேவனுடைய பார்வையில விசேஷித்தமானவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதோடு கூட பாருங்க, யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சமாரியா ஸ்திரீ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, அப்படிதானே, ஒரு விபச்சாரியான ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீயை இயேசு அங்க போய் பேசுறாங்க. பேசும்போது தாகமாயிருக்கு, தண்ணி தான்.
அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரிடத்துல அவர் அப்படியே வாக்குவாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு கொண்டே இருக்கும் போதே அவளுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு ஆண்டவர், என்னென்ன தப்பு செய்யற. உடனே என்ன பண்றா, அவளுக்கு டவுட் வந்துருச்சு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவளுக்கு அந்த காரியங்கள் பேசியாவா இல்ல கிறிஸ்துதானா அப்படிங்கிற அந்த டவுட் வந்து அவர் அறிந்து கொண்டு போய் சொல்றா, ஊருக்குள்ள போய் சொல்றா. என்ன சொல்றா வந்து பாருங்கள். யோவான் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:29. அவர் கிறிஸ்துதானோ அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் வாங்க வந்து பாருங்க எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த நாள்லயும் நாமும் இந்த இடத்துல அழித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்காங்க. இந்த ஸ்திரீகளா இருக்கிற நம்மளுடைய வேலை இன்னொரு முக்கியமான வேலை. தேவ விசேஷித்தவர்களை அவங்களை பார்க்க வேண்டும் என்ற கடைசியா நான் சொல்லுகிற காரியம் ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவனை பற்றி அநேகருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு நாட்கள் கொடியதா இருக்கிறது. எங்கெல்லாமோ யுத்தங்கள் செய்திகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே காரியங்கள் நம்ம இடங்களை வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் யோசிச்சு பாருங்க. திறப்பில நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்கள்ல முடிந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, அநேகருக்கு சொல்லுங்க. வந்து பாருங்க, இந்த இடத்துக்குள்ள வந்து பாருங்க, ஆலயத்துக்குள்ள வாங்க, கூப்பிடுங்க. ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுக்குள்ள சுற்றில இருக்கிற ஜனங்கள், வெற்றிக்கப்படாத ஜனங்களுக்காக முதல்ல என்ன பண்ணுங்க, பாரத்தோடு என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. வீட்டுல இருந்து ஜெபிங்க. ஏற்ற நேரத்தை ஆண்டவர் அந்த சுவிசேஷத்துக்கான வாசலை திறந்து கொடுப்பார். அந்த நேரத்துல பெண்களா இருக்கிற நாம் அந்த சுவிசேஷத்துக்கான வாசலை சரியா பிடித்து கொண்டு சொல்லும் போது அந்த நபர்கள் ஒரு தொடப்படுவாங்க. கண்டிப்பா நாளைக்குள்ள அவர்கள் கடந்து வருவாங்க. இந்த இடத்துல இருக்கிற சபை இன்னும் என்ன பண்ண வேண்டும், பெருக வேண்டும். இன்னும் என்ன பண்ணணும், பெருக வேண்டும். இந்த இடத்துல இருக்கிறது இது போதாது, இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆத்துமாக்களை இந்த இடத்துல கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் நாம் சொல்லுகிற ஒரு சமாரிய ஸ்திரீயை போல செயல்படுத்த வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. செயல்பட வேண்டிய காலம் இது. அதை உணராதவர்களா இருக்கிற நான், என் குடும்பம், என் பிள்ளைன்னு சொல்லி ஒரு குட்டியான ஒரு இடத்துக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை இப்படி ஒரு குட்டியான வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க. உண்மையாகவே என்னுடைய சாட்சி நீங்க கேட்டீங்கன்னா, நான் திருமணம் ஆகி நான் வரும்போது நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததுனால என்னுடைய அத்தை வந்து என்னை வந்து என்ன பண்ண நினைச்சாங்க, ஒரு வேலைக்கு கடந்து போ, ஏன்னா படிப்பு என்ன ஆகிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது, இப்போ வேலைக்கு போன்னு சொல்லி அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுலாம் புக்லாம் எடுத்துட்டு வாங்கி வந்து தந்தாங்க, படி அப்படின்னு சொல்லி. என் கணவர் சொன்னாங்க, நோ, என்ன பண்ணக்கூடாது, வீட்டின் காரியங்களை பார்த்துக்கொள்ள அப்படின்னாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன், வீட்டில் உள்ள காரியத்தை நம்ம பார்த்துட்டு அப்படியே லைஃப் ஓட்டிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் உண்மையாகவே அவனுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும் போது தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சார். என்னுடைய சின்ன ஒரு காரியம், ஒரு மேல் வீட்டாரை ஜபக்குழுங்கிற ஒரு ஊழியத்தை எங்க வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் கூடி ஜெபிக்கிற அந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறம் இந்த கொரோனாவின் நாட்கள் அது போன் காலாக மாறிச்சு. அவ்விதமாய் அநேக பெண்மணிகள் அதோடு இணைந்து என்ன பண்ண ஆரம்பித்தார்கள், தேசத்துக்காய் திறப்பில நின்றும் ஜெபிக்கிற பெண்மணிகளாய், ஜப வீரர்களாய் ஆண்டவர் அநேகரை இணைத்து அதை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவ்விதமாய் ஆண்டவர் ஊழியத்தை ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நாட்கள்ல அநேக சபைகளுக்கும் ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்தி, நம்ம நினைக்கலாம் நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. உண்மையாக நானுமே அப்படிதான் நினைச்சேன், அவ்வளவுதான் நம்மளுடைய லைஃப், இந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைகளை பார்க்கணும். ஆனா ஆண்டவர் கொண்டு போற விதம் வேறு விதமா இருக்கு. கொஞ்சம் பாரம் வேணும். ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரம் இருக்கும் போது ஆண்டவர் ஊழியத்துல என்னென்ன ஊழியம் உங்களுக்கு கொடுக்கிறாரோ, இருக்கிற பகுதியில, இருக்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு சாட்சியை சிறு பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸா இருக்கலாம், சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஊழியங்கள், இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஊழியங்கள், இவ்விதமாய் ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியத்தின் பாதைகள், இந்த இடத்துல இருக்கிற பெண்மணிகள் நீங்கள் எழுப்புறது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு விசேஷித்த விதமா இருக்கு. ஹல்லேலூயா. அதில் எத்தனை பேருக்கு வாஞ்சையா இருக்கிறது, நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி? ஆமென். வாஞ்ச வேணும். ஆண்டவர் ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையுள்ள பெண்களா நாம் எழுப்புவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. கவலையை சுமக்கிற பெண்களாய் நாம் இருக்கக்கூடாது. கவலையை மறந்த பெண்களா இருக்கும்போது நீங்க விசேஷித்தவர்களா இருப்பீர்கள். நற்கிரியைகளை செய்கிற பெண்களா இருக்கும்போது நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளா இருக்கும்போது விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அதோடு கூட ஊழியம் செய்கிற ஸ்திரீகளா இருக்கும்போது நீங்கள் விசேஷித்த விதமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரு விசேஷித்தவன், அடுப்பின் அடியில் கிடந்தாலும் அப்பா அந்த வேலையில என்னை நீங்கள் அலங்கரித்திருக்கிறீர்கள். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிர
சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அது நிறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. ஏசப்பா, என்னை நீங்க ஒரு விசேஷித்தவளாய் மாற்ற மாட்டோம். இந்த இடத்துல பெண்களாய் இருக்கலாம், ஆண்களாய் இருக்கலாம். ஆண்டவரை கேளுங்க, என்னை விசேஷித்தவர்கள விதமாய் மாற்ற, விசேஷித்த விதமாய், விசேஷித்தவர்களாய். ஆண்டவரே, நிறைய குறைவுகள் உண்டு. நிறைய நேரங்கள்ல என்னுடைய கவலைகளை சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல நீ அதை தூக்கி எறிய சொல்லிவிட்டு, இனிமேல் அதை சுமக்க தேவையில்லை. இனிமேல் நீ அதை சுமந்து கொண்டிருக்கு. அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. இந்த நேரத்தில் யார் யார் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. அவருடைய கவலைகள் மாறுவதாக, கண்ணீர் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. இன்னும் நான் நற்கிரி எங்களுடைய எல்லா வானத்துக்கு நேரே கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஏசப்பா, என்னுடைய கரங்கள் நற்கிரியை செய்கிற கரங்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துவ எத்தனையோ மிஷனரிகள் இந்த இடத்துல இந்த சபையை பார்க்கும்போது சாது சின்னசிங் சபைன்னு சொல்லும் போது இருதயம் பகிர்ந்தது. எஸ் ஆமென் ஆண்டவரே. அவர்களுடைய நற்கிரியைகள் இந்த நாள் நம்மை உருவாக்கி இருக்கிறது. நம்ம மூலமாய் அநேகர் உருவாக்கப்பட வேண்டுமே. அவர்கள் விட்டு போன ஊழியர்களை இந்த நாட்களை நம்ம செய்ய வேண்டுமே. தேவன் அதற்காக அல்லவா அந்த நேரத்தில் நம்மளை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களை இந்த இடத்துல காலத்தை அறிந்தவர்களை செயல்பட வேண்டுமே. தேவன் இந்த வாரமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவர்களை கொடுப்பீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கணும். இந்த நாள்ல என்னென்ன அசுத்தங்கள், இந்த நேரத்தில் என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னால விட முடியல, என்னால இந்த காரியத்தை விட்டு மாற முடியல. நிறைய நேரங்கள்ல இதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா என்னை அறியாம அந்த பாவத்துக்குள்ள திரும்ப திரும்ப நான் விழுந்து விடுறேன். இந்த நேரத்தில் எத்தனை ஸ்திரீகள் அவ்விதமாய் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, தேவனை பார்த்து இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உண்மையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். இரண்டு நினைவுகள் குத்தி குத்தி நடக்காதீங்க. இரண்டு விதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வேண்டாம். கர்த்தர் தேவமான கர்த்தரை பின்பற்று, பாகால் தேவமான பாகாலை பின்பற்று இந்த வேதம் சொல்லுகிறது. எஸ், இரண்டகம் பண்ணுத பிள்ளீசுடைய பாவத்துக்கு ஒரு ஒப்பானது இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலையும் உலகத்துக்கு வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறவர்களால் நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீகளாய், உண்மையுள்ள ஸ்திரீகளாய், தாழ்மையுள்ள ஸ்திரீகளாய், சாந்தமுள்ள ஸ்திரீகளாய், அமைதலுள்ள ஸ்திரீகளாய், எஸ் லார்ட், ஒரு குணசாலியான ஸ்திரீயாய், புத்தியுள்ள ஸ்திரீயாய், தன் வீட்டை தன் குடும்பத்தை கட்டுகிற குடும்பமாய், எஸ் லார்ட், ஒவ்வொரு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் அமிதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல பாரத்தோடு இருக்கிறவர் என்னென்ன காரியத்துல எனக்குள்ள மாற்றம் வேணும். உண்மையாகவே நாம் பரலோகத்துக்கு போகணும்னா அந்த பரிசுத்தம் என்கிற அலங்காரம் முக்கியம். வெளிப்பிரகாரமான அலங்காரம் இல்ல. ஸ்திரீகளை இந்த நேரத்துல பாரத்தோடு செவிங்க. எனக்குள்ள அந்த பரிசுத்தம் இருந்தா அந்த பரலோகத்துக்குள்ள நான் நுழைய முடியும். எஸ், இந்த வேலையில ஒவ்வொருவருக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுங்க, அந்த பரிசுத்தத்தை கொடுங்காண்டவர். அப்ப எந்த விதத்திலையும் ஆண்டவரே பாவத்துக்குள்ள சாத்தானால இழுத்து கொண்டு போய்விடாதபடிக்கு இந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளாய், ஹல்லேலூயா, இந்த இடத்துல ஸ்திரீகள் மாத்திரம் இல்ல, இந்த நேரத்தில் யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணிக்கிறீங்க, ஆண்களும் கூட ஒரு விசையாய் ஆண்டவருக்காய் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இந்த வேலைக்காரர்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு உங்க கரத்தை தாழ்வீங்க. பக்கத்துல இருக்கிற மனுஷங்களை பார்க்காதீங்க. நான் ஏசப்பாவுக்காக இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்க விருப்பப்படுறேன். இயேசுவுக்காக இந்த நேரத்தை அழிந்து போயிருக்கு எவ்வளவோ சரங்கள் இருக்கு போட்டிருக்கு. இவர்கள் மத்தியில் என்னை விசேஷித்த விதமாய் தெரிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. என்னை விசேஷித்தவராய் நீ வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பகுதியில் சனங்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே.
உமக்காக பிரகாசிக்க இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் எஸ் லார்ட் சீயோன் குமாரத்தியே நீ தூசிய வதரிட்டு எழும்பு 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 ரீமா தரா அந்த ரோஷிகராவா ஆவியானவர் நேரத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சிலரை தேவ ஊழியத்திற்கு பிரித்தெடுக்க விருப்பப்படுகிறார். இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க. இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்க தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இல்ல இல்ல எனக்கான காலம் இது இல்ல, என் குடும்பத்தை நடத்துகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய ஊழி சொல்லி கொண்டோம் இந்த நேரத்தில் கீழ்ப்படியாத நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஊழியத்திற்கு என்று உங்களை வேறு பிரிக்கிறார். உங்களை முன் குறித்திருக்கிறார். உங்களை முன் அறிந்து ஆண்டவர் இந்த நேரத்தில் வேரோடு உங்களை இந்த நேரத்தில் ஊழியத்தின் பாதையில எப்படி ஒரு ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்தது போல தேவன் இந்த நேரத்தில் உங்களை கரம் பிடிச்சு அழைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்க ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறதற்காய் நன்றி, கொடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பிரித்தெடுத்து இந்த பகுதியில இந்த இடம் முழுவதும் எஸ் லார்ட் ஆத்துமாக்களை இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் அப்பா உங்க அண்டையில கொண்டு வருகிற ஒவ்வொருவர் செயல்படுகிற செயல் வீரர்களாய் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு போய் துதிக்கிறோம். தேவன் நீர் அழைத்தவர், நீ மாறாதவர், நீர் அப்பா ஒவ்வொருவரை நடத்தி செல்ல வல்லவர். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில எங்களோட கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா புகழும் ஒருவருக்கே உரியது. நீ பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். நாம் இன்று வாரி விசுவாசத்தை அறிவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் இன்று வாரி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்ம விசுவாசத்தை